10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா ஸ்டாய்க்கியோமெட்ரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அது என்ன லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம ரியாக்டன்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ எவ்வளோ ரியாக்டன்ட் எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ ரியாக்டன்ட் எடுக்கிறோம், எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது ரியாக்டண்ட்டை பொறுத்தது தான். சப்போஸ் 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம், A and B அப்படிங்கிற 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், சரியா? இஃப் யூ டேக் A and B 2 ரியாக்டன்ட், A 3 moles, B 3 moles, A 3 moles, B 3 moles அப்படின்னா ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3AB. அப்போ 3 moles A 3 moles B completely react with one another to form AB. அப்போ ஏவும் பியும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கோம், 3A 3B, சரிங்களா? அப்போ 3A ரியாக்ட் வித் 3B. அப்போ 3Aவும் வந்து பார்த்தீங்கன்னா 3Bயோட கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஆகிடும். எந்த ஒரு ரியாக்டன்ட்டும் நமக்கு மீதி இருக்காது, சரிங்களா? சப்போஸ் இஃப் யூ டேக் 3 moles ஆஃப் A அண்ட் 2 moles ஆஃப் B, 3 moles ஆஃப் A அண்ட் 2 moles ஆஃப் B அப்படின்னா உங்களுக்கு 3 moles A இருக்குது, 2 moles B இருக்குது. அப்போ 2 moles B ஏவிலிருந்து 2 moles தான் எடுத்துக்கும், சரிங்களா? 2 moles B 3Aவிலிருந்து 2A தான் எடுத்துக்கும். அப்போ ரிமைனிங் 1A ரியாக்ட் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? அது மாதிரி அப்போ இங்கே அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகிறத லிமிட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B தான். ஏன்னா 2B 2Aவை எடுத்துக்குது. அப்போ அதோட ரியாக்ஷன் என்ன பண்ணுது, 2B வந்து A வந்து 2Aவை தான் எடுத்துக்குது, சரிங்களா? அப்போ இங்கே B வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை வந்து டிசைட் பண்ணுது இல்லையா? ஸோ 2B ரியாக்ட் வித் 2A to give AB. அப்போ 1 mole ஆஃப் A ரிமைனிங் என்ன இருக்கும், அப்படியே தான் ரியாக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ லிமிட்டை டிசைட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட், சரிங்களா? ஸோ இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஏர்லியராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கான்செப்டை ப்ராப்பராக பார்த்துட்டு வந்தாச்சு, சரிங்களா? இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். If the reaction is carried out with stoichiometric quantities of the reactant, then all the reactant will be converted into product, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுவே நம்ம எப்படி மாற்றலாம்னா, on the other hand, when a reaction is carried out using non-stoichiometric quantities, சரிங்களா? when the reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, அப்போ நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3A plus 3B அப்படின்னு சொன்னது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் குவான்டிட்டிஸ். செகண்டாக நான் சொன்னேன் இல்லைங்களா, 3A ரியாக்ட் வித் 2B, 3A ரியாக்ட் வித் 2B அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகலை. ஸோ எனி ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் AB கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது, ஏன்னா 3A 2Bயோட ரியாக்ட் பண்ணுது. அப்படின்னா ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகலைங்களா, அதை தான் நாம் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? அப்போ when a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, the product yield will be determined by the reactant that is completely consumed, சரியா? ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கம்மியாக இருக்கும்போது, குறைவாக இருக்கும்பொழுது அந்த ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டாக இன்னொரு ரியாக்டண்ட்டை எடுத்துக்கிட்டு கன்சியூம் ஆகி ப்ராடக்டை தருது அப்படிங்கிறதான் இந்த இதில் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அப்போ வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா, லிமிட்டிங் ரியேஜென்ட்
limits the further reaction from taking place and is called limiting reagent. Limiting reagent அப்படிங்கிறது என்னன்னா limiting reagent limits the further reaction from taking place. சரிங்களா? So the other reagent which are in excess are called excess reagent. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க 3A 2Bயோட ரியாக்ட் பண்ணும்போது 2B அப்படிங்கிறது லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ 2B ரியாக்ட் வித் 2A, அப்போ ரிமைனிங் 1A ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அது எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ லிமிட்டிங்னா என்ன, எக்ஸஸ்னா என்னன்னு ஒன்ஸ் ரிமைன் பண்ணுறேன் பாருங்கள். லிமிட்டிங் ரியேஜென்ட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ். ஓகேங்களா? the other reagent which are in excess அப்படின்னா அது excess reagent. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சல்ஃபர் ரியாக்ட் வித் ஃப்ளூரின். சல்ஃபர் ரியாக்ட் வித் ஃப்ளூரின் டு ஃபார்ம் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட். சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட். சல்ஃபர் ரியாக்ட் வித் ஃப்ளூரின் டு ஃபார்ம் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஃப்ளூரின் எடுத்திருக்கோம், 3F2. ஸோ அப்போ சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் தான் இருக்குது, ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மோல் இருக்குது. அப்போ ரியாக்ஷனில் ப்ராடக்டில் வரக்கூடிய சல்ஃபர் எவ்வளோன்னா 1 சல்ஃபர் தான். ஆனால் ஃப்ளூரின் 6 ஃப்ளூரின் வந்துருச்சு, 3 × 2 6. அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எது, எக்ஸஸ் ரியேஜென்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 மோல் சல்ஃபர் அப்படிங்கிறது இங்கேருந்து 1 மோல் ஃப்ளூரினை தான் நம்ம எடுத்துக்கும். சரிங்களா? 1 மோல் சல்ஃபர் அப்படிங்கிறது 1 மோல் ஃப்ளூரினை தான் எடுத்துக்கும். அப்போ 1 மோல் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டது போக, அதாவது 2F2வை கன்சியூம் பண்ணிக்கும். சல்ஃபர் கன்சியூம் 1F2. சல்ஃபர் கன்சியூம் 1F2. சரிங்களா? சல்ஃபர் கன்சியூம் 1F2. ஆனால் நீங்கள் 3F2 எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ இதுலேருந்து சல்ஃபர் 1F2வை கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ ரிமைனிங் 2F2 இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் எக்ஸஸ் ரியேஜென்ட். சரிங்களா? 1 மோல் சல்ஃபர் கன்சியூம் 1 மோல் F2 ஃப்ரம் 3F2. அப்போ ரிமைனிங் 2F2 இருக்கு இல்லைங்களா எக்ஸஸா, அதுதான் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது சல்ஃபர். சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த ரியாக்ஷனில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட், எது குறைவாக இருக்கோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எக்ஸாம்பிள் 2ல் பார்த்தீங்கன்னா 2 moles of ammonia react with 1 mole of carbon dioxide. 2 mole of ammonia react with 1 mole of carbon dioxide to form 1 mole of urea. That is இது யூரியா. சரியா? NH2 CO NH2 அப்படிங்கிறது என்னங்க, யூரியா அண்ட் வாட்டர். சரிங்களா? இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன் திஸ் ப்ராசஸ் 646 gram ammonia is attached to react with 1.144 kilogram of carbon dioxide. சரிங்களா? in this process 646 gram of ammonia is attached to react or allowed to react with 1.144 kilogram of carbon dioxide to give urea. சரியா? எவ்வளவு யூரியா தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 mole of urea. அப்போ 1 mole of urea அப்படிங்கிறது அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 கிராம். 1 mole of urea அப்படிங்கிறது 60 கிராம். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டின், இந்த டேட்டாஸ்லேருந்து நமக்கு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the entire quantity of all the reactant, if the entire quantity of all the reactants is not consumed in the reaction. சரியா? if the entire quantity of all the reactant is not consumed in the reaction. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரியாக்டண்ட்டும் கன்சியூம் ஆகலை, எல்லா ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டாக கன்சியூம் ஆகலை, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகலை. சரியா?
எல்லா ரியாக்டண்ட்டுமே, அதாவது 2NH3 and CO2, 2 moles of ammonia and 1 mole of carbon dioxide. சரிங்களா? இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக கம்பைன் ஆகி உங்களுக்கு ப்ராடக்டாக கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்படின்னா விச் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட், விச் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ விச் இஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? 2 அமோனியா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ 2 மோல் ஆஃப் அமோனியா இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. சரிங்களா? 2 மோல் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது 17 கிராம். 1 மோல் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது என்னங்க? 17 கிராம். கொஸ்டின்லேருந்து கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம பார்க்குறோம். 1 மோல் ஆஃப் அமோனியா அப்படிங்கிறது 17 கிராம். பிகாஸ் நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 14, ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் 1, 14 + 3 ஹைட்ரஜன் இருக்குது 3, அப்போ 17 கிராம். 2 மோலுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 கிராம். 2 மோலுக்கு எவ்வளவுங்க? 34 கிராம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோங்க? 44 கிராம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் இருக்குது, அம்மோனியா எவ்வளோ இருக்குங்க? 34 கிராம் இருக்குது. அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, 34 கிராம் அம்மோனியா இருக்குது. அப்போ எக்ஸஸாக எது இருக்குதுங்க? கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. சரியா? 34ஓட கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து 44 இருக்குங்க. அப்போ 44 கிராம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க? 10 கிராம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்களா? அப்போ இங்கேருந்து நீங்கள் சொல்லிடலாம். அப்போ எக்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. சரியா? எக்ஸஸ் அப்படிங்கிறது எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா 10 கிராம் எக்ஸஸாக இருக்குது இல்லைங்களா? அதுதான் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை மட்டுமே வச்சு பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு வந்து 2, 1 அப்படிங்கும்போது இதை தான் நீங்கள் லிமிட்டிங்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கக்கூடாது. 34 கிராம் 44 கிராம். அப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைட்லேருந்து 34 கிராம் அமோனியா 34 கிராம் கார்பன் டை ஆக்சைடு தான் கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ ரிமைனிங் 10 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸஸ் ரியேஜென்ட். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எக்ஸஸ் ரியேஜென்ட், அமோனியா அப்படிங்கிறது லிமிட்டிங் ரியேஜென்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அமோனியா அப்படிங்கிறது லிமிட்டிங் ரியேஜென்ட், கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ திரும்ப ரிமைன் பண்ணுற பாருங்க. 34 கிராம் அமோனியா கன்சியூம் 34 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ரிமைனிங் 10 கிராம் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸாக இருக்கிறதுனால எக்ஸஸ் ரியேஜென்ட். சரிங்களா? அமோனியா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. calculate the quantity of urea formed and unreacted quantity of excess reagent அப்படிங்கிறாங்க. சரியா? அப்போ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எவ்வளவு யூரியா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் யூரியா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 19 மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ். அப்போ இந்த 19 மோல்ஸ் எப்படிங்கிறது ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுங்க? 1 மோல் அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டேபிளேஷனில் பாருங்கள். ஸோ டேபிளேஷனில் நம்ம வந்து அம்மோனியா, கார்பன் டை ஆக்சைடு, யூரியா, வாட்டர்னு எடுத்திருக்கோம். அதாவது அந்த ரியாக்ஷனில் இருந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த இதில் சொன்னேன் இல்லைங்களா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அப்படின்னா பேசிக்காக ஆக்சுவலாக ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1 மோல் ஆஃப் யூரியா தான் இருக்கும். பட் இங்கே கால்குலேஷனில் 9 மோல்ஸு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான கால்குலேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2 moles ammonia react with 1 mole of carbon dioxide to form 1 mole of urea and 1 mole of water. This is
பர்ஃபெக்ட் ஈக்குவேஷன், அதாவது ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். பட் அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 646 கிராம் ஆஃப் அமோனியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு எவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.144 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவிலிருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்படி கால்குலேட் பண்ணும்போது அமோனியாவுடைய மாலிகுலர் வெயிட் 17 கிராம். அமோனியாவுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளவுங்க? 17 கிராம். அப்போ கிவன் வெயிட் எவ்வளவுங்க? 646. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்போ கிவன் மாஸ் 646, மோலார் மாஸ் 17. அப்போ 646 கிராமில் 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா மாலிகுல் இருக்குது. சரிங்களா? அப்போ 646 டிவைடட் பை 17னா 38 மோல்ஸ். அப்போ 646 கிராமில் 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க? 1.144 கிலோகிராம். அப்போ நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1144 கிராம். 1144 கிராம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் மாஸ் எவ்வளவுங்க? 44. அப்போ கிவன் மாஸ் 1144 கிராம் டிவைடட் பை 44 ஈக்குவல் டு 26 moles. அப்போ 1144 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு contains 26 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டேட்டா வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டூரிங் ரியாக்ஷன் ரேஷியோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 moles அமோனியா ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருந்தது. பட் given data, from given data 38 moles of ammonia react with 19 moles of carbon dioxide. So from given data 38 moles of ammonia react with 19 moles of carbon dioxide. சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 19 moles carbon dioxide. ஓகேங்களா? 38 moles வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ்லேருந்து 38 மோல்ஸ் இல்லைங்களா? அப்போ ரியாக்ஷனை இன்வால்வ் ஆகுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38 மோல்ஸ் அம்மோனியா இன்வால்வ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 19 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு. அப்போ எவ்வளோ மோல்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1 மோல் யூரியா 1 மோல் வாட்டர் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் இருந்தது. அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 19 மோல் அப்படின்னா 1 மோல் யூரியா அப்படிங்கிறது என்ன தான் வருங்க? 19 மோல்ஸ் தான் வரும். 1 மோல் யூரியா அப்படிங்கிறது எவ்வளோ வருங்க? 19 மோல்ஸ் தான் வரும். அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 19 மோல் அப்படின்னா 1 மோல் யூரியாவும் 19 மோல்ஸ் தான். பிகாஸ் 1 மோல் யூரியா கண்டெய்ன்ஸ் 1 atom ஆஃப் கார்பன். அப்போ 19 மோல்ஸ் யூரியா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கண்டெய்ன்ஸ் 1 atom ஆஃப் கார்பன். அப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு யூரியா 1 மோல் அப்படிங்கிறது 19 மோல்ஸ் இல்லைங்களா? அப்போ 19 மோல்ஸ் அப்படிங்கிறது 1 மோல் யூரியா. ஸோ இங்கே டேட்டா அம்மோனியாவிலேருந்து பார்த்தோம்னா 2 மோல்ஸ் அம்மோனியா அப்படிங்கிறது 38 மோல்ஸ். சரியா? 2 மோல்ஸ் அம்மோனியாங்கிறது 38 மோல்ஸ். பட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் யூரியா தான் கிடைக்குது. அப்போ டிவைடட் பை 2 அப்படின்னா 19 மோல்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு 1 மோலுக்கு 19 கார்பன் டை ஆக்சைடுக்கு 19 மோல் அப்படின்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து இங்கே ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது 26 மோல்ஸ் நமக்கு கிடைச்சிது. அப்போ 26 மோல்ஸுக்கு நமக்கு எவ்வளோ வருதுங்க? 19 மோல்ஸ் தான் கன்சியூம் ஆகிருக்கு. எதனால் 19 மோல் கன்சியூம் ஆகுது அப்படின்னா இங்கே 2 மோல்ஸ் அம்மோனியா அப்படிங்கிறது 38 மோல்ஸ். 2 மோல்ஸ் அம்மோனியா அப்படிங்கிறது 38 மோல்ஸ் அப்படின்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 38 டிவைடட் பை 2 அப்படின்னா 19 மோல்ஸ்.
38 டிவைடட் பை 2 அப்படின்னா 19 மோல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம், இல்லை வந்து அம்மோனியாவிலேருந்து வரலாம். சரிங்களா? அப்போ திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். 2 மோல்ஸ் அம்மோனியா அப்படின்னா கிவன் டேட்டாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 38 மோல்ஸ். சரியா? ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் மூலமாக பார்த்தோம்னா 2 மோல்ஸ் அம்மோனியா. சரிங்களா? அப்போ கிவன் டேட்டாவிலிருந்து 646 கிராம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 646 கிராம் அம்மோனியா கண்டென்ஸ் 38 மோல்ஸ். அப்போ இந்த 38 மோல்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 மோல்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் அப்படிங்கிறத கிவன் டேட்டாவிலிருந்து 26 மோல்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 38 மோல்ஸ் அப்படிங்கிறது இதோட கம்பேர் பண்ணும்போது 2 மோல்ஸ் அப்படின்னா, ஆனால் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு 1 மோல்ஸ் தான் இருக்குங்க. அப்போ 38 1 மோல் அப்படின்னா 19 மோல்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ 19 மோல்ஸ் கன்சியூம் பண்ணிக்குது. 38 மோல்ஸ்லேருந்து 19 மோல்ஸை கன்சியூம் பண்ணிக்குது அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க, எக்ஸஸாக 7 மோல்ஸ் இருக்குது. 7 மோல்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 7 மோல்ஸ் எக்ஸஸாக இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ அப்போ ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 19 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கும்போது 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 19 மோல்ஸ் கிவன் டேட்டாவிலிருந்து. அதே மாதிரி ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஒன்று தான். அப்போ 1 மோல் யூரியா. அப்போ 1 மோல் யூரியா அப்படிங்கிறது 19 மோல் யூரியா அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 38 மோல்ஸ் அம்மோனியா ரியாக்ட் வித் 19 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கிவ் 19 மோல்ஸ் ஆஃப் யூரியா அண்ட் 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவிலேருந்து இந்த இடத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக பார்க்கணுங்க. 2 மோல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க டேட்டா 646லேருந்து 38 மோலுக்கு ஈக்குவல். அப்போ 38 மோல். பட் இங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது 1 மோல் தான். அப்போ 38 டிவைட் பை 2 அப்படின்னா 1 மோல் அப்படிங்கிறது இங்கே 19 மோல்ஸ் ஆகும். 38 டிவைட் பை 2னா 1 மோல் அப்படிங்கிறது 19 மோல்ஸ். அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 19 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் டேட்டாவிலிருந்து. சரிங்களா? அப்போ அந்த 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 38 மோல்ஸ்லேருந்து 19 மோல்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க, இங்கே பாருங்கள் 26 மோல்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணும்போது 38 மோல்ஸ் கன்சியூம் 26. அப்போ 26 தான் கன்சியூம் பண்ணிக்கும். 38லேருந்து பார்த்தீங்கன்னா 26 கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்க, 7 மோல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 26லேருந்து 19 கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த 19 எதுலேருந்து கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே 38ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 19 மோல்ஸ். அதை தான் 19 மோல்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ 26ல் 19 மோல்ஸ் தான் அம்மோனியா கன்சியூம் பண்ணிக்கும். ரிமைனிங் 7 மோல்ஸ் இருக்குது. அதுதான் எக்ஸஸ் ரியேஜென்ட். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ 19 மோல்ஸ் அப்படிங்கிறத டேபிளேஷன்லேருந்து நம்ம எடுத்துருக்கோமா. யூரியா எவ்வளோ மோல் ஃபார்ம் ஆகுதுங்க, 19 மோல்ஸ் யூரியா நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவுங்க, 19 மோல்ஸ். சரிங்களா? அப்போ மோலார் மாஸ் எவ்வளவுங்க, 60. அப்போ 19 இன்ட்டு 60 1140 கிராம். கிலோகிராமை கன்சிடர் பண்ணும்போது 1.14 கிலோகிராம் ஆஃப் யூரியா அப்டெய்னடு. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, எக்ஸஸ் ரியேஜென்ட் லெஃப்ட் ஓவர் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அப்போ கொஸ்டின்லேயே ஏற்கனவே கேட்டிருக்காங்க, calculate the amount of urea formed and unreacted quantity of excess reagent. அப்போ இங்கே எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா 7 மோல்ஸ். ஓகேவா? அப்போ 7 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா மாலிகுலர் மாஸ் எவ்வளோங்க, 44. அப்போ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் அப்படின்னா 7 மோல்ஸ். அப்போ 1 மோலுக்கு 44 கிராம்னா 7 மோலுக்கு எவ்வளோங்க, 308 கிராம்ஸ். 308 கிராம்ஸ். அப்போ unreacted quantity of the excess reagent அப்படின்னா 308 கிராம். ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் ஆஃப் யூரியா ஃபார்ம்டு அப்படின்னா 1000
140 கிராம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாவிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்தே லிமிட்டிங் ரியேஜென்ட்டையும் டேட்டாவையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம S + 3F2 gives F6ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்லேருந்து ப்ளஸ் இந்த மாதிரி நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி டேபிளேஷன்லேருந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் அமௌண்ட் எவ்வளவு, எக்ஸஸ் ரியேஜென்ட் அமௌண்ட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் ஓவர். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த லெசனோட இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் ஓவர் ஆகிடுச்சு. சரிங்களா? இதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸை நாங்கள் அனுப்பிச்சிடும்போது வீடியோஸை பார்த்து கொஸ்டின்ஸை உங்களால் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதில் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் வேறு லெசன்ஸ் பார்க்கும்போதோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மோல்ஸ்னால் என்ன, ரியாக்ஷனில் எவ்வளோ மோல்ஸ் நம்ம ப்ராடக்ட் ரியாக்டன்ட் அப்டைன் ஆகுது. சரிங்களா? முக்கியமாக மோல்ஸ்னால் என்ன, மாலிகுலர் மாஸ்னால் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த லெசன் இதோட ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனை பார்ப்போம். சரிங்களா?